யார் பேசுறீங்க? நான் விக்கல் பேசுறேன். பாஸ், நீங்களா? இன்னைக்கு வா, இப்பவே வா. யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்களே. உண்மைதான் பாஸ், அவங்க தான் எப்போதும் கவனமாக இருக்கணும். எஸ் எஸ், இப்பவே அலாட் பண்றேன். ஹலோ ஹலோ, ஏன் நீங்க என்ன வேணும்? என்ன தூங்குறீங்களா? எந்திரிங்க சீக்கிரம். என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஆமா, இன்னைக்குதான். நம்ம அவசரத்தை யார் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. வாவ் வாவ் வாவ், என்ன அருமையான நாடு. சூடா ஒரு கப் காபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டோம்னா சூப்பரா இருக்கும். என்னப்பா என்னமைக்கு எப்படி இருக்க? ஒரு வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஏற்பாடு பண்றியா? வடை சாப்பிட நேரமா இது. கபடியே போய் உன்னுடைய எக்காலத்தையும் உடலையும் ரெடி பண்ணுங்க சீக்கிரம். எக்காலம் தானே எடுத்து ஊர்னா சத்தாவ போதும், அதெல்லாம் எப்பவுமே ரெடி தான். அப்போ நீங்க எப்ப வேணாலும் ஊதுவீங்க அப்படிதானே? யா நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு தான் அந்த நாள். மைக், என்ன சொல்றீங்க? இருக்காதே, என்னுடைய எக்காலம் எங்க இருக்குன்னே தெரியல. பிராக்டிஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா தான் சொல்றீங்க மைக், உண்மையா சொல்றீங்களா? கடவுளே கால் பண்ணி சொன்னார்ப்பா, இன்னைக்கு தான் அந்த நாள். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஐயோ, என்னுடைய எக்காலம் எங்க இருக்குன்னு தெரியல. ஆபரேஷன் போய் பாக்குறேன். இதோ அவரே வராரு. அப்பா காப்பே ஒரே குசிமல இருக்கிறவங்க. உங்களுக்கு என்ன ஜம்முன்னு சேர் போட்டு உட்கார்ந்துட்டீங்க. நான் ரெடியா ஆகவே எக்கால தேடி பிராக்டிஸ் பண்றேன். அப்பா மைக் சொல்றேன், என்ன ரெடியான்னு சொல்றேன். எல்லாரும் போட்டி நடக்க போகுதா? அவர் என்ன இரண்டாம் வகை நாளுக்கு ரெடியாக இருக்கு சொல்றாரு. அப்படியா? நான் எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னா நினைச்சேன். எனிவே அது 100 வருஷமா இல்லை, 1000 வருஷமும் ஆகும். அதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். நான் அதெல்லாம் டிசைட் பண்ணியாச்சு. ஓ அப்படியா? இன்னைக்கு தான். இன்னைக்கா? யார் சொன்னா? பரமபிதா. கடவுளே கால் பண்ணி சொன்னாரா? ஆமா. ஐயோ, நான் ஒன்றும் ரெடியாகலையே. போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன். நீயும் எனக்கு ஹெல்ப் பண்றியா? அத பீட்டர் வராரு, நான் அவரே அலாட் பண்றேன். சரி, நான் சீக்கிரம் போய்க்கிறேன். என்ன மைக்கு, தாத்தா இந்த ஓட்டம் ஓடுறாரு, இன்னமும் இரண்டாம் வர்க்கம் வந்துட்டு முதல்ல ஓடுறாரு. ஏன் அப்படி தோணுது பீட்டர்? ஒண்ணுமில்ல, ஒரு பக்கம் ஆபரகாம் தாத்தா ஓடுறாரு, இன்னொரு பக்கம் கபடியில் எக்ஸாமுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல, பிஸி ஆயிடுச்சு போல. நீங்களும் பிஸி ஆயிடுங்க பீட்டர். ஏன் மைக், நானே பிஸி ஆகணும்? நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். இனிமே ரெஸ்டே கிடையாது. ஏன் மைக்? இன்னைக்கு தான் இரண்டாம் வருகை நாள். இன்னைக்கா? இரண்டாம் வருகா? கடவுள் ஒண்ணுமே சொல்லலையே. கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. பட் நான் என்ன மோட்ச வாசலே திறக்கலையே. புக் எடுத்து வைக்கல, சாவி எங்க வச்சேனே தெரியல. தப்பு பண்ணிட்டேனே. எனக்கு யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஏ பவுல், தாமஸ், எங்கப்பா இருக்கீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஹாய் மைக்கேல், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தாவிது, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, என்ன பல்லவமே பரபரப்பா இருக்கு. யாராவது விஜயபுர மணி பல்லவத்துக்கு வராங்களா? உங்க இசைக்குழு என்ன ரெடி பண்ணிட்டீங்களா? இறைவனை வாழ்த்தி இறைவணக்கமே நீங்க தான் பாடணும். என்ன ஃபீஸ்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இரண்டாம் வருகை நாள் கோலாகலமாக ஆரம்பமாக போகுது. என்ன சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்திலையா? பல்லவத்துல அவ்வளவு இடமா இருக்கு. நான் என்னோட வயதில் ஸ்கூல் பண்ணலையே. பாடவத்துக்கு வர சொல்லணும். ஆமா, மண்ணுல இருக்கு, நிறைய பேர் வராங்களா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணியாச்சா? அதெல்லாம் கடவுள் காத்திருப்பாரு. நான் இப்பதான் சாட்டிலைட் வழியா பார்த்தேன். அங்கேயும் உங்களே மாதிரி எல்லாரும் அலட்சியமா இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு பங்குல போய் கிறிஸ்துவ மக்கள் எல்லாரையும் வளர்க்கணும். முக்கியமா அழகப்பட்டம் பங்குக்கோ அவங்க கிட்ட கடவுள் நான் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்களும் ரெடியா இருக்கணும். தாவீது, நான் பல்லவத்தை கொண்டு பரபரப்பாக்கி பார்க்கலாம் என்றால் எப்படி செய்தேன்? கடவுள் எனக்கு கால் பண்ணி சொல்லல, 1000 வருஷத்துக்கு முன்னரே சொல்லியிருக்காரு.